இதாங்க சென்னை. எப்பவுமே பரபரப்பாக இருக்கிற ஊர். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இருக்கோ இல்லையோ, டெய்லி காலையில் நானும் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிடுவாங்க. இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியும். எல்லாருக்கும் சம்பாதிக்கணும். எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரையும் விட அதிகமாக சம்பாதிக்கணும். அதிகமானா எப்படி? ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 4000 ரூபாய் சம்பாதிக்கணும். இவ்வளோ சம்பாதிக்கிறானே, அதெல்லாம் அவனுக்காகவா? நிச்சயமாக இல்லை. ஒருத்தனோட பணம், புகழ், வாழ்கிற விதம், இதெல்லாம் அவனுக்காக இல்லை, அடுத்தவங்களுக்காக. இதையே ஒரு கதையாக சொல்ல போகிறோம். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை ரெண்டாக பிரித்து நம்ம 12B படத்தில் வர மாதிரி சொல்லலாமா? ஓகே, எப்படி சொல்ல போகிறோன்னு முடிவாயிடுச்சு. இது சொல்கிறதுக்கு ஹீரோ வேணும்ல? யாரை போடலாம்? அட, நம்ம புரட்சி தலைவர். இவரை ஹீரோவை போடலாம். ஆனால் நம்ம பேட் லக் இவர் இப்போ நம்ம கூட இல்லை. வேறு யாரை போடலாம்? இந்த பழக்கடைக்காரர் வேணாங்க, இவர் பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்குது. நீங்கள் ஏன் டென்ஷனாக வரீங்க? இந்த செருப்பு தைக்கிறவர், ஐயா முடி நரைச்சி போச்சு. வேறு யாரை போடலாம்? நமக்குன்னு பார்த்து ஒரு ஹீரோவும் கிடைக்க மாட்டுறாங்களே. அட, நம்ம பச்சை என்ன பேசாமல் இவரையே ஹீரோவை போட்டுடலாமே. சரிங்க, நம்ம கதையை இவரோட வாழ்க்கையிலே பார்க்கலாம். அப்பா, ஆ நாளைக்கு அப்ளிகேஷன் வாங்கணும்ப்பா. 200 வேணும். நைட்டு வரேன், பார்க்கலாம். வாண்ணா, உனக்காக தான் ஆமா, நின்றுக்கிறேன். என்ன? அண்ணா செம அமௌண்ட்டு போல. எங்கப்பா என்ன போலாமா? நான் பையன் வேற 200 கேட்டுருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாண்ணா, போலான்றியா? போலாம். போலாம், வேற என்ன பண்ணுறது? அண்ணா, பசிக்குதுண்ணா, என்னடா? ரொம்ப பசிக்குதுண்ணா. என்ன தப்பாதிக்கிறா? இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குற, பிச்சை எடுத்துட்டு எங்கள் இருக்கிற. அப்பா கிறிஸ்டின் அடிச்சு பிச்சை எடுக்க விடுறாருண்ணா. ஆ, ஏதானு காசு கொண்டா. தரேன், இந்தா. நீ வாங்கிட்டு போய் நீ குடிச்சிட்டு போய் உங்கள் அப்பனை பிச்சை எடுக்க விடு. ஆ, சரிண்ணா, போ, சரிண்ணா. நல்லா போய் குடுறா. தேங்க்ஸ்ண்ணா, சரியா? தேங்க்ஸ். ஆ, இவரே குடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். வணக்கண்ணா. பாப்பா, என்னண்ணா செம துட்டு போல இது. நீ வாடா, வேற போலாம். என் நிலைமை தெரியாம நீ பேசிட்டு ஏன் இருக்கிற. ஐயா, என்ன ஏமாத்துறீங்க? நேத்த குடிக்கிறது. அடா, உனக்காக தான் வெயிட் என் பண்ணிடுறேன் பையன் வேற நான். பீஸ் கட்டணும்ப்பா. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அணில் கூட சரக்கு அடிக்க போயிருப்பேன். இப்போ யார் வாங்கி கொடுப்பா இடத்த எனக்கு? காலி போனேன். நான் கிளம்புறேன் பஸ்ஸு. போனேன். நான் கிளம்புறேன். சரி வா. நான்
பசிக்குதுண்ணா. என்னடா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குற எதுக்குடா பிச்சை எடுத்துட்டு எங்கள் இருக்கிற அப்பா குஷ்டன் அடித்து பிச்சை எடுக்க கேட்குறாருண்ணா. இனிமேலாட்டு போய் ஒழுங்கா வேலை பாருண்ணா. ஆ ஆ சரி பாரு சரிண்ணா. பார்த்து இது பண்ணிக்கோ. ஆ சரி சரி. போயிட்டு வா. போய் சாப்பிட்டுட்டு போய் ஒழுங்கா வேலையை பாரு. தேங்க்ஸ்ண்ணா. ஆ சரி. தேங்க்ஸ். குமார 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 அப்பா சாப்பிட்றியா? நான் சாப்பிட்டேன் தள்ளு. அப்பா வா. காலையில் 200 கேட்டிருந்தேனப்பா, ஃபார்ம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லைப்பா, நாளைக்கு தான் கடைசி நாள். நான் சொல்லின்னு நாளைக்கு ஒழுங்கு முறையாதே ஸ்டாண்டுக்கு வந்து ஓட்ட பாரு. நைட்டு வரமாட்டேன் சரியா? குமார குமார பாப்பா சாப்பிட்றியா? நான் சாப்பிட்டேன். என்னடா உதட்டில் காயா? இடிச்சுக்கிட்டேன்ப்பா. சரி மருந்தை போடு. சரி அப்ளிகேஷன் எதாவது வாங்கணும்னு சொன்னியா? என்ன அதான்ப்பா, காலையில் லோயலா காலேஜில் போய் ஃபார்ம் வாங்கணும். லைலா கழிச்சு ஸ்டாப் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நாளை காலைல போய் நம்ம பார்க்கலாம். போய் நேரத்தோடு போய் படுத்து தூங்கு. சரிப்பா. தூங்குனா தான் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். போய் படு. ம் சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. சரிப்பா. நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். போய் உள்ளே போய் படு. ஆ சரிப்பா. டேய் ரெடி ஆகிட்டியா? ஆ ரெடி ஆகிட்டேன்ப்பா. டைம் ஆச்சுடா. நேரத்தோடு போய் பார்க்கணும். ஆ சரிப்பா. அவர் வெயிட் பண்ணுவார். சீக்கிரம் வா. அம்மா கும்பிட்டியா? ஆ கூப்பிட்டுட்டப்பா. போலாமா? போகலாம். டேய் காலைல எழுந்திருக்குன்னு சொல்லலாடா. இன்னும் எழுந்திருக்காம இருக்கா? எழுந்துடா. சீக்கிரம் எழுந்துரு. எழுந்துடா.
ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரணும்னு நைட்டே சொன்னலாடா. நான் ஸ்கூல் சவாரி போயிட்டு வரதுக்குள்ளே எழுந்துச்சு ரெடியாக இருக்கணும். சரியா? ம். வரட்டா? இதான் கிக்கரு. கிளச்சை பிடிச்சி கீரை போடு. ஆ, மூவ் பண்ணு. பரவாயில்லப்பா, அவர்கிட்ட போனது நல்லதாக போச்சு. பேங்க் லோன்லாம் கூட அவரே வாங்கி கொடுத்துருவார் போல இருக்கு. அவரை பற்றி எனக்கு தெரியும்டா. அவர் எப்படி வாங்கி கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும். சரி போகலாமா? போகலாம்ப்பா. ஆட்டோ டைடல் பார்க் போகணும். போகலாங்க. எவ்வளோ ஆகும்? 60 ரூபா ஆகும்.